பிக் பாஸ் சீசன் 9 ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. பிரவீன் காந்தி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆயிருக்காரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருப்போம் நந்தினி அவங்க வெளியே போனால இந்த வாட்டி வந்து எவிக்ஷன் இருக்காதுன்னு நினச்சா, ஆனால் அந்த வாட்டி அந்த சீனே இல்லை. முதல் எவிக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிச்சாங்க. அண்ட் பிரவீன் காந்தி அவர்களும் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட தாட்ஸோட வந்திருப்பாரு. ஒரு 50 நாளாச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு எப்படி சொல்ற ஒரு ஏஜ் கேட்டகரியாக இருக்கும் போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் நிறைய ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ண வந்திருப்பாரு. ஆனால் இதே அவர் ஒரு ஆப் ஆயிடுச்சு. அண்ட் பிக் பாஸ் அவங்க வந்து இந்த ஏஜ் கேட்டகரியிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை உள்ளே போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கே எடுக்கிறதுக்கு வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு நியூ டேலண்ட்டுக்கே ஒரு வாய்ப்பு தரலாமே. அதுக்கு இவங்களை போடணும்னு போட்டு அப்புறம் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எவிக்ட் பண்ணுறது, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இது மக்கள் போட்ட ஓட்டாக இருந்தாலும் இல்லையே, அவர் தான் கண்டென்ட் கொடுக்குறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, இவர் இன்னும் ஒரு 2-3 வாரம் இருந்தால் கண்டிப்பாக லூஸ் டாக் கொடுவாரு, அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோமோ மெட்டீரியலாக இருந்திருக்கும். இப்படி நிறைய விஷயம் யோசிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவரோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட அவரை வந்து எவிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வரும் காலங்களில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட யார் வந்து மல்லு கட்டி போட்டி போட்டு என்ன மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கெலாம் விஜய் சுகுமாரனை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.